மகரம் ராசி நேயர்களே, நீங்க தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கை சமநிலை இல்லாத போதுதான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடு தொழிலை குறிக்கும் கர்மஸ்தானம், 4ஆம் வீடு குடும்பத்தை குறிக்கும் சுகஸ்தானம். இந்த 2 வீடுகளுக்கும் இடையே கிரகங்களின் சமசப்தம பார்வை அல்லது சஞ்சாரம் ஏற்படும் போது உங்களால் இரண்டிலும் ஒரே நேரத்துல கவனம் செலுத்த முடியாது. தொழில்ல அதிக லாபம் ஈட்ட உழைக்கும்போது குடும்பத்தினர் உங்களை மதிக்கவில்லை என்பாங்க. குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்கும்போது தொழிலில் நஷ்டம் ஏற்படும். இந்த சமநிலையின்மை உங்களுக்கு கடுமையான உடல் சோர்வையும் மன உளைச்சலையுமே தந்திருந்திருக்கும். அதாவது உங்கள் குடும்ப வாழ்க்கையில நீங்கள் உங்க பா ச கிரகங்களோட பார்வை உங்க மேல படும். அதனால உங்களுக்கு 2லுமே ஒரே நேரத்துல கவனம் செலுத்த வேண்டி இருந்திருக்கும். தொழில்ல அதிக லாபம் ஈட்ட உழைக்கும் போது குடும்பத்தினர் எங்களை மதிக்கவில்லை என்று சொல்லுவாங்க. குடும்பத்துல நேரம் ஒதுக்கும் போது தொழில்ல நஷ்டம் ஏற்பட தொடங்கியிருக்கும். இந்த சமநிலைமையை உங்களுக்கு கடுமையான உடல் சோர்வையும் மன உளைச்சலையுமே தந்திருந்திருக்கும். வாரிசு விஷயங்கள்ல கருத்து மோதல் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். 5ஆம் வீடு என்பது புத்திர பாக்கியம் மற்றும் வாரிசுகளை குறிக்கும். குரு பகவானோட பார்வையும் 5ஆம் அதிபதியின் நிலையும் இங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. பிள்ளைகளோட உயர்கல்வி, அவங்களோட திருமணம் அல்லது அவங்களோட எதிர்கால தொழில் போன்ற வாரிசு சார்ந்த முக்கிய முடிவுகள் கணவன் மனைவி இடையே அல்லது குடும்ப பெரியவர்களிடையே கடுமையான கருத்து மோதல்கள் ஏற்படும். வாரிசுகள் சுய விருப்பத்திற்கு மதிப்பளிப்பதா அல்லது குடும்ப கௌரவத்தை பார்ப்பதா என்ற உள்மன போராட்டம் உங்களுக்குள்ள நீடிக்கும். அதாவது உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களோட உயர்கல்வி அல்லது திருமணம் அல்லது அவர்களின் எதிர்கால தொழில் போன்ற வாரிசு சார்ந்த முக்கிய முடிவு உங்க கணவன் மனைவிக்கிடையே அல்லது குடும்ப பிரிவுகளிடையே கடுமையான கருத்து மோதல்களை ஏற்படுத்தி இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாரிசுகளோட சுய விருப்பத்திற்கு மதிப்பளிப்பதா அல்லது குடும்ப கௌரவத்தை பார்ப்பதா என்கிற உள்மன போராட்டம் உங்களுக்குள் நீடித்திருந்திருக்கும். உறவினர்கள் மூலியமா ரகசியம் தகவல் வெளியாகி இருந்திருக்கும். 3ஆம் வீடு என்பது இளைய சகோதரர்கள் மற்றும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உறவினர்களை குறிக்கும். 11ஆம் வீடு என்பது உறவினர்களின் கூட்டமைப்பை குறிக்கும். இந்த இடங்கள்ல மறைவு கிரகங்களான ராகு, கேது அல்லது புதனின் வக்ர நிலை இருக்கும்போது உங்கள் குடும்பத்துக்குள்ள நீங்கள் ரகசியமா வச்சிருந்த விஷயங்கள், அது நிதி நிலைமையோ அல்லது தனிப்பட்ட பிரச்சனையோ வெளியில் உள்ள ஒரு உறவினர் மூலமா கசிந்துவிடும். இது உங்களுடைய குடும்ப கௌரவத்திற்கு சிறிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும் யார் உண்மையான யார் துரோகி என்பதை நீங்கள் கண்டறிய ஒரு நல்ல வாய்ப்பாகவே அமைய போகிறது உங்களுக்கு. அதாவது உங்களுடைய இந்த இடங்கள் மறைவு கிரகங்களாக இருக்கிற ராகு கேதுவும் அல்லது புதனோட வக்ரநிலை இருக்கும் போதும் குடும்பத்துக்குள்ள நீங்கள் ரகசியமாக வச்சிருந்த விஷயம் எல்லாம், அதாவது நிதி நிலைமை அல்லது தனிப்பட்ட பிரச்சனைகள் வெளியில் உள்ள ஒரு உறவினர் மூலமாக கசிந்துவிடும். இது உங்கள் குடும்பத்தோட கௌரவத்திற்கு சிறிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும் யார் உண்மையானவர் யார் துரோகி என்பதை நீங்கள் கண்டறிய ஒரு நல்ல வாய்ப்பாகவே உங்களுக்கு அமைய போகிறது. உறவினர்களோட கூட்டமைப்பை பற்றி நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கிடுவீங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் காரகனான சனி பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமா அமர்வதால் சுய தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய உச்சங்களை தொடுவீங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் அனைத்தும் நல்ல விலைக்கு விற்பனையாகும். புதிய கிளைகளை தொடங்குவது, தொழிலை நவீனமயமாக்குவது போன்ற காரியங்கள்ல தைரியமா நீங்கள் இறங்கலாம். உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்களும்
சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுடைய பணி சூழலை மிக சுமூகமாகவே மாற்றப் போகிறது. அதாவது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய உச்சங்களை தொட போறீங்க. நீங்கள் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே நல்ல விலைக்கு விற்பனையாகவும் அமைய போகுது. புதிய கிளையை தொடங்குவது, தொழிலை நவீனமயமாக்குவது போன்ற காரியங்கள்ல தைரியமா நீங்கள் இறங்க போறீங்க. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களா தள்ளி போன பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களை தேடி வரப்போகுது. மேலதிகாரிகள பாராட்டும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புமே உங்களுக்கு ஒரு பணி சூழலை மிகவும் சுமூகமாகவே மாற்றப் போகுது. புதிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த உங்களுக்கு இனி பல வழிகளில் இருந்து தன வரவு உண்டாக போகுது. பகுதி நேர தொழில், கமிஷன், புரோக்கரேஜ் அல்லது ஆன்லைன் மூலமா கூடுதல் வருமானம் ஈட்டும் வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும். நீங்கள் செய்த பழைய முதலீடுகள்ல இருந்து எதிர்பார்த்திராத டிவிடெண்ட் அல்லது வட்டி பணம் கைக்கு வரலாம். உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்துவதன் மூலம் அதன் வழியிலும் உங்களுக்கு நிரந்தரமான மாற்று வருமானம் உருவாகும் ஜோதிட சூழல் உள்ளது உங்களுக்கு. அதாவது நீங்கள் வரப்போகும் நாட்கள்ல ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி இருந்திருப்பீங்க. ஆனா இனி பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு பண வரவும் உண்டாக போகுது. அது எந்த மாதிரி இருக்குன்னா, பகுதி நேர தொழிலா இருக்கலாம், அல்லது கமிஷன் அல்லது புரோக்கரேஜ் அல்லது ஆன்லைன் மூலமா கூட பணம் வரது ஈட்டுவீங்க நீங்க. அந்த வாய்ப்பு எல்லாம் உங்களை கதவை தட்ட போகுது. நீங்க செஞ்ச பழைய முதலீடு எதிர்பார்த்திராத டிவிடன் அல்லது வட்டி பணம் உங்களுக்கு கைக்கு வந்துடும். உங்களோட தனிப்பட்ட திறமையை உலகிற்கே வெளிப்படுத்துவதன் மூலம் அதன் வழியில உங்களுக்கும் நிரந்தரமா மாற்று வருமானம் உருவாகும். நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். கடந்த கால தோல்விகளால் நம்மால் முடியுமா என்று உங்களை நீங்களே சந்தேகப்பட்டு கொண்டிருந்த காலம் முடிந்துவிட்டது. லக்ன பாலம் கூடுவதால் உங்களுடைய மன உறுதி இமயமலையை போல உயரும். எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் பிறக்கும். உங்களின் பேச்சில் ஒரு கம்பீரமும் செயலும் ஒரு வேகமும் விவேகமும் வெளிப்படும். தாழ்வு மனப்பான்மை நீங்கி என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை ஆற்றல் உங்களை ஆட்கொள்ளும். இந்த தன்னம்பிக்கை உங்களின் பாதி வெற்றியை தீர்மானித்துவிடும். அதாவது இனி கடந்த கால தோல்விகளா நீங்க உங்களால முடியுமா என்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இப்போ உங்களுடைய மன உறுதி இமயமலை போல உயர்ந்து எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் உங்களுக்கு பிறக்கும். உங்களோட பேச்சுல ஒரு கம்பீரமும் செயல்ல ஒரு வேகமும் விவேகமும் வெளிப்பட போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தைரியமா நீங்கள் இறங்கலாம். உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்களும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுடைய பணி சூழலை மிக சுமூகமாகவே மாற்றப் போகிறது. அதாவது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய உச்சங்களை தொட போறீங்க. நீங்கள் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே நல்ல விலைக்கு விற்பனையாகவும் அமைய போகுது. புதிய கிளையை தொடங்குவது, தொழிலை நவீனமயமாக்குவது போன்ற காரியங்கள்ல தைரியமா நீங்கள் இறங்க போறீங்க. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களா தள்ளி போன பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களை தேடி வரப்போகுது. மேலதிகாரிகள பாராட்டும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புமே உங்களுக்கு ஒரு பணி சூழலை மிகவும் சுமூகமாகவே மாற்றப் போகுது. புதிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த உங்களுக்கு இனி பல வழிகளில் இருந்து தன வரவு உண்டாக போகுது. பகுதி நேர தொழில், கமிஷன், புரோக்கரேஜ் அல்லது ஆன்லைன் மூலமா கூடுதல் வருமானம் ஈட்டும் வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும். நீங்கள் செய்த பழைய முதலீடுகள்ல இருந்து எதிர்பார்த்திராத டிவிடெண்ட் அல்லது வட்டி பணம் கைக்கு வரலாம். உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்துவதன் மூலம்
அதன் வழியிலும் உங்களுக்கு நிரந்தரமான மாற்று வருமானம் உருவாகும் ஜோதிட சூழல் உள்ளது உங்களுக்கு. அதாவது நீங்கள் இனி வரப்போகும் நாட்கள்ல ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி இருந்திருப்பீங்க. ஆனா இனி பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு பண வரவும் உண்டாக போகுது. அது எந்த மாதிரி இருக்குன்னா, பகுதி நேர தொழிலா இருக்கலாம், அல்லது கமிஷன், அல்லது புரோக்கரேஜ், அல்லது ஆன்லைன் மூலமா கூட பணம் வரது ஈட்டுவீங்க நீங்க. அந்த வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு கதவை தட்ட போகுது. நீங்க செஞ்ச பழைய முதலீடு எதிர்பார்த்திராத டிவிடன் அல்லது வட்டி பணம் உங்களுக்கு கைக்கு வந்துடும். உங்களோட தனிப்பட்ட திறமையை உலகிற்கே வெளிப்படுத்துவதன் மூலம் அதன் வழியில உங்களுக்கும் நிரந்தரமா மாற்று வருமானம் உருவாகும். நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். கடந்த கால தோல்விகளால் நம்மால் முடியுமா என்று உங்களை நீங்களே சந்தேகப்பட்டு கொண்டிருந்த காலம் முடிந்துவிட்டது. லக்ன பாலம் கூடுவதால் உங்களுடைய மன உறுதி இமயமலையைப் போல உயரும். எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் பிறக்கும். உங்களின் பேச்சில் ஒரு கம்பீரமும் செயலும் ஒரு வேகமும் விவேகமும் வெளிப்படும். தாழ்வு மனப்பான்மை நீங்கி என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை ஆற்றல் உங்களை ஆட்கொள்ளும். இந்த தன்னம்பிக்கை உங்களின் பாதி வெற்றியை தீர்மானித்துவிடும். அதாவது இனி கடந்த கால தோல்விகளா நீங்க உங்களால முடியுமா என்கிற கேள்வியில உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இப்போ உங்களுடைய மன உறுதி இமயமலை போல